என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? குமார், இந்தி கத்துக்கிட்டு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு இங்கிருந்து யாரும் வேலை வாய்ப்புக்கு செல்வதில்லை. என்னப்பா அந்த பக்கம் போகாத, சிக்கலாயிரும். அப்படியே 3வது மொழியை கத்துக்கணும்னா கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழி, அது தேவையின் அடிப்படையில் அதை கற்றுக்கொள்ள. ஹிந்தி தேவைப்பட்டா ஒத்துக்கலாம், போகும்போது ஹிந்தியும் தேவைப்பட்டா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பார்வை சார், இது யாரு ராஜீவ்காந்தி சொல்லிட்டாருன்னா அதுதான் இந்தியாவில் இருக்கிற 8.5 கோடி மக்களுடைய மனநிலைன்னு நீங்க எடுத்துக்குவீங்களா? தமிழ்நாட்டுல பச்சாக்கி வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தேசியத்தை விரும்புறவங்க, தேசிய நோக்கத்தை விரும்புறவங்க, இப்ப நாளைக்கு நம்ம முதலமைச்சர் நாளைக்கு பிரதமர் ஆக மாட்டாரு, என்ன நிச்சயம் சார்? நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த பிரதமர் ஆவார்ல, ஆனா அன்னைக்கு சொல்ல முடியுமா? இதே பேச முடியுமா? நானும் பாத்துட்டே இருக்கேன், ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன குமார் சார், இதுதான் ஆதிக்கம். படிக்கணுமா? தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்போவே பயந்தேன், இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இந்தியாவின் இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் புள்ள ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான், பாக்குறவன் என்ன அதிகமா நினைக்க மாட்டான். என்னன்னு நீங்க பேச ஆதிக்கமே கிடையாது. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்ன இந்தியாவுடைய பிரதமர் பேசும்போது சொல்லுங்க சார். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் எதுவுமே உங்களுக்காக பேச போறது இல்ல, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எனக்கு அது உங்க கருத்தை நீங்க சொன்னீங்க, நான் தேசியத்திற்கும் இந்திக்கும் என்ன சம்பந்தம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. என்ன சொல்ல வரேன்னா, தேசியம்னா எல்லா மாநிலத்துக்கும் உள்ள தலைவரா மாறும்போது இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. யாருமே சொல்ல துக்கூசம், உங்களுக்கு சொல்ல முடியாத காலத்துல ஐயா சொன்னது போல 343 இருந்து 351 வரைக்கும் அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இபிகோ நம்பர்லாம் சொல்றான், கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? ஒண்ணுமே புரியலையே. தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. இங்கிலீஷ தடுக்கிறதுக்கு ஒரு ஆக்ட், இந்திய கொண்டு வரதுக்கு ஒரு ஆக்ட். 351 என்ன சொல்லிருக்கு? நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன் வலிக்குது, நீ இங்க வந்துட்டு 1000 ரூபாய் ஆக்ட் கொடுக்கறியா? அழுதுருவேன், கொன்றுவேன், அழுதுருவேன். போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. 15 வருஷம் 5 முதல் 15 வருஷம் முடிந்தவுடன் இந்தியை என்ன அபிஷியல் லாங்குவேஜா எல்லா முயற்சியும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 3வது மொழிங்கிறது இந்தி தானா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சார், இந்தி தான் மத்திய எந்த அரசும் மக்கள்கிட்ட திணிக்க கூடாதுங்கிறது நோக்கத்துல. இவ்வளவு நேரம் சொன்னீங்களே அரசியலமைப்பு சட்ட உதாரணம், அதுல சொல்லி இருக்கிறதெல்லாம் இந்தி தான். அங்க பாத்தீங்களா, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. அருவா கம்போட நிக்கிறாங்களே. டே குலக்கட்டே, ஊரு விட்டு ஊரு வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. அதுல இந்தி தான் சொல்லியிருக்கு. திரு ஆசீர்வாதம் சொல்லும்போது 3வது மொழி, அது நல்ல பாயிண்ட், அது நல்ல பாயிண்ட். நீ கேக்குறேன்னு புரிஞ்சுட்டேன். 3வது மொழினா இந்தி கிடையாதுன்றாரு. என்ன இது? இல்ல
இல்ல அவரு சொல்றாரு. இப்ப யாரு சொன்னாலும் யாரு சொல்றத நாங்க யார் இல்ல நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், கிளாரிட்டியோட சொல்றேன் சார். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. கல்வி என் குழந்தை என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத எனக்கு இருக்கு, என் குழந்தைக்கும் தான் சம்பந்தப்பட்ட விஷயம். உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பேசுறேன்? அது என் கடமை. நீ இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். நான் டெல்லியிலயோ உத்தரப்பிரதேசலயோ பூனாவிலயோ மற்ற இடங்கள்லயோ நான் வேலை பார்த்துக்கிட்டா போதும். ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. இவ்வளவு நேரம் வந்து தேசியத்திற்கும் இந்தி மொழிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒண்ணு சொன்னீங்க. அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் இந்திய எந்த மொழியும் மாநிலம் முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கான்டெக்ட்ல நான் சொன்னேன்னா நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. அப்போ மூன்றாவது மொழின்னு சொல்லப்படுவது இந்தி. அது கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் இன்சிஸ்ட் பண்றது. நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நம்மளுக்கு சின்ன வயசுல வச்சாங்களே சேனை, அது கக்குற அளவுக்கு அடிப்பாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா மத்திய அரசு அதை செய்யல. மத்திய அரசு சொல்லக்கூடாது, சட்டப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சாய்ஸ். அது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறதே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அவங்க விருப்பப்படல. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்களா. அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. சொல்ல கூடாதுல சொல்லலாம். ஆனா சொன்னா இன்னும் வேகமா இவங்க பேசுவாங்க, பிரளயம் கிளப்புவாங்க. இல்ல தமிழ்நாட்டுல சொல்லணும். அந்த பாயா இருக்கணும்டா. இல்ல நம்ம விவாதிச்சிருக்கோம், பலமுறை விவாதிச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், இந்த மூணாவது மொழியை தெரிஞ்சுக்காம தமிழ்நாடு இழந்தது என்ன அப்படின்னு இதே 2 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். நீங்க ஒரு சரியான தெளிவான பதில் கொடுத்தீங்களான்னு உங்களுக்கே நான் விட்டுறேன். சொல்லுங்க. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். இப்ப சரியான பதில் சொல்லிடுறேன், சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு இழந்தது என்ன அப்படின்னா, முதல்ல அடிப்படையில ஒரு மொழியை கற்றுக்கொள்வதுனா அவன் ஐஏஎஸ் ஆயிடுவான், ஐபிஎஸ் ஆயிடுவான், கோடீஸ்வரன் ஆயிடுவான், அவன் வாழ்க்கையில மாயாஜாலங்கள் நடந்துடும், அவன் வெற்றி பெற்றுவான், பாலாரும் தேனாரும் பாயும் அப்படின்னு எந்த பைத்தியக்காரத்தனத்தையும் நாங்க பரப்பலைங்க. மொழி என்பது ஒரு அறிவு. அது மூளையுடைய வளர்ச்சியை அந்த பருவத்துல, அந்த விடலை பருவத்துல நீங்க கொடுக்கும் பொழுது விசாலமாகும். அதனாலதான் பாரதி ஏன் இப்படி படித்தான், எதுக்கு படித்தான்? அவன் தமிழ்ல பெரிய புலவன். இந்த நூற்றாண்டுடைய உப்பார மிக்காரம் அற்புதமான கவிஞர் பாரதி. அவனுக்கு ஏன் இப்படி படித்தான்? பைத்தியமா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். இல்ல, இங்க மொழி கத்துக்கிற கூடுதலா கத்துக்கிற யாரையும் பைத்தியம்லாம் சொல்லல. அந்த வார்த்தையை தவிர்த்துருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க ஏன் திணிக்கிறீங்க? வேணும்னா யாராவது போய் படிச்சுக்க போறாங்க, எனக்கு தேவைன்னா நான் போய் படிச்சுக்க போறேன், அவ்வளவுதானே இங்க இருக்கக்கூடிய சிம்பிள் விஷயம். உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. அதை போட்டு திணிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிங்க? கேட்க தானே செய்வாங்க அவங்க. நீங்க முதல்ல அந்த வார்த்தை திணிப்புங்கிற வார்த்தையை நீங்க தவிர்த்துருங்க. வேற உங்களுக்கு வாய்ப்புங்கிற வார்த்தையை வைங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மும்மொழி கொள்கையெல்லாம் அங்க தமிழ் கற்பிக்கப்படுகிறதா? பிரயாக்ராஜ்ல தமிழ் கற்பிக்கப்படுகிறதா? மத்திய பிரதேச போபால்ல கற்பிக்கப்படுகிறதா? ஜார்க்கண்ட் ராஞ்சியில கற்பிக்கப்படுகிறதா? அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இல்ல நான் தகவலுக்காண்டி ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி சொல்றேன். ஹலோ ஹலோ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க. இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது. அதை நீங்க கையோட கூட்டு போயிருங்க. நீங்க யார் சார் பேசுறது? அதே முத்துன பைத்தியம் தான். ஒரே ஒரு சந்தேகம் தான். உங்ககிட்ட முரண் இருக்குதா? ஒண்ணும் இல்ல. இப்ப மும்மொழி கொள்கை ஏழை வீட்டு பசங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்ல தூய்மை பணியாளர்கள், ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் மூணாவது மொழியை படிக்கிறத தடுக்கிறாங்க அப்படின்னு ஆதங்கப்படுறீங்க. பணம் இருக்கிறவங்க மட்டும் மூணாவது மொழியை கத்துக்கிறாங்கன்னு. இதே ஒரு நிலைப்பாடு நீட்டுக்கு பொருந்தாதா? வாயில என்ன தோடாடா?
புண்ணாக்காடா தடிமாடு வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. நீட்டுக்கு படிக்கிறவங்க எல்லாம் பணம் வைக்கிறவங்க பயிற்சி நிலையத்துக்கு போய் தனி பயிற்சி எடுத்து அங்கிருந்து மருத்துவரா மாறுறாங்க. ஏழை எளிய மாணவர்கள் அங்கிருந்து மருத்துவரா மாறக்கூடிய அந்த கனவு அந்த இடத்திலே நசுங்கி போயிருது இல்ல. அங்கேயே உங்களுக்கு ஏழை எளிய மாணவர்கள் பத்திய ஒரு அக்கறை கவலை இருக்க மாட்டேங்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க சார், நான் சிம்பிளா சொல்றேன் சார், அத புரியுறது மாதிரி சொல்றேன். பதில சொல்றா. ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, அவர் தனியார் மருத்துவமனையை தேர்வு செய்வாரா பொது மருத்துவமனையை தேர்வு செய்வாரா? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லிய. நான் கேட்ட கேள்விக்கு பதில் கேட்கிறேன் திரு புரட்சி கவிதாசன். அவங்கள பத்தி நான் உங்களை கேட்கல. பாஜகவுடைய ஸ்டாண்டு அதே மாணவர்கள் தானே நீட்டுனால மருத்துவ கனவுக்கு நிறைவேற்ற முடியாம மருத்துவராக முடியாம போறாங்க. இது ரெண்டுக்கும் வேற வேற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். நீட்டுல வந்துட்டு ஏற்கனவே கோடிக்கணக்கில் மேனேஜ்மெண்ட்ல விற்பனை செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல. கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட் இருக்கு தெரியுமா? கிடையாது சார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. கட்டாய அடிப்படையில மெடிக்கல் படிக்கலாம் தெரியல. நீங்க நீட் பாஸே வேணாம் புரட்சி கவிதாசன். நீட் பாஸ் கூட நீங்க நீட் எக்ஸாம்க்கே போகாதீங்க. நீட் எக்ஸாம்க்கு வெளியே வாங்க. இல்ல புரட்சி கவிதாசன் தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. என் புள்ள வந்துட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சது, சிபிஎஸ்ல படிக்கல. அப்ப பிரைவேட் ஸ்கூல் தான், பெரிய ஸ்கூல் தான், புதுக்கோட்டை நம்பர் 1 ஸ்கூல். ஐயோ, அது ஒரு பெரிய கதை. அப்புறம் கேட்டுக்கிறேன். அங்க சிபிஎஸ்சி போர்டு இல்ல, அதனால என்ன என்சிஆர்டி சிலபஸ் கிடையாது. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. புரட்சி கவிதாசன், நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க? என்னால முடியல, டயர்டா இருக்கு, அவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஆனா நான் சாதாரண மனுஷன், ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வேற யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல.